குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 29/6/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று அதிகாலை 4:21 வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் முழுதும் இருக்கு. நாம யோகம் மாலை 4:06 வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் மாலை 5:16 வரை பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னாலே இன்னைக்கு அதுவும் திங்கக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி. திங்கள் அப்படின்னா சந்திரனுடைய ஒரு நாள். இன்னைக்கு பார்வதி தேவி வழிபாடு செய்வது நல்லது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால இன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்வதும் நன்று. அதே மாதிரி கரெக்டாக அந்த 12 மணி, இரவு 12 மணி நேரத்துக்கு நீங்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. அதே போல் இன்றைக்கி நிறைய வழிபாடு பண்ணலாம். பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரனை வழிபாடு பண்ணலாம், அம்மனை வழிபாடு பண்ணலாம், முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். இன்றைக்கி வேல்மாறல் படிக்கலாம், வேல் வழிபாடு செய்யலாம். அதாவது முருகன் சன்னதி, சிவன் சன்னதிலாம் நீங்கள் வேலை வைத்து இன்றைக்கி வழிபாடு செய்யலாம். அதே போல் இன்றைக்கி பாம்பன் சாமி கோயிலுக்கு சென்று இன்றைக்கி இரவு முழுதும் அங்கே இருந்து இரவு 12 மணிக்கு கரெக்டாக அந்த கற்பூரம் ஏற்றி அந்த நிலவு பார்த்தா மாதிரி ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்றைக்கி தீரும். பௌர்ணமியில் ஒரு பொழுது இருந்து விரதம் இருந்து வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் தேங்காயில் 9 மூடியில் அரிசி, வாழை இலை போட்டு அரிசி போட்டு அதன் மீது அந்த தேங்காய் வைத்து நீங்கள் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு பெண் தெய்வமாக இருந்தால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதை செய்து வரும்போது உங்களுக்கு குலதெய்வ அருளும் கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்து பாருங்கள். நிறைய பேருக்கு சொல்லி செய்ய ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி தீருது. அதே மாதிரி பௌர்ணமி நாளில் முருகனை வேண்டி தீபப்பொடின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த நம்ம வசம்பு பொடி கூட போடலாம், தீபத்தில் வசம்பு பொடி போடலாம். அப்படி இல்லைன்னா வாசனை பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இந்த மாதிரி எல்லாம் கலந்து அந்த தீபத்தில் போட்டு ஓம் மகாலட்சுமியே வசி வசி, சர்வஜன வசி வசி, சர்வபண வசி வசி, ஓம் ஐம் க்ளீம் வசி வசி, அனைத்தும் அருள் தருக, அனைத்தும் அருள் கூர்ந்து எம்மிடத்திலே இருக்க வசி வசி அப்படின்னு சொல்லி எல்லா எண்ணங்களும் எனக்கு நிறைவேற வேண்டும் வா வா அப்படின்னு சொல்லி ஓம் ஐம் க்ளீம் சௌம் வசி வசி தாயே வா அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்திடம் முருகனிடமும், இந்த மாதிரி சில பேருக்கு முருகன் கூட குலதெய்வமாக இருக்கும், அந்த முருகனிடமும் இதே மாதிரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் செய்து வந்தால் இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுத்தும்.
கடன் தொல்லை, குடும்பத்தில் கணவன் மனைவி தொல்லை, அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று கூடக்கூடிய ஒரு தன்மையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். செய்து பாருங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கடகத்தில் புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருஷிகத்தில் மாந்தி பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள் நேரிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. புதிய நபர்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்த வழியில் அனுசரித்து இன்னைக்கு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பௌர்ணமி வழிபாடு, முருகன் வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். எந்த சந்திராஷ்டமும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இன்னைக்கு கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். திடீர் பயணங்களில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. இன்றைய தினம் பௌர்ணமி என்றதுனால இன்றைக்கு பௌர்ணமி வழிபாடு, முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய நாராமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகம் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். மதியம் வரைக்கும் தான் உங்களுக்கு மேஷ ராசிக்கு இருக்குது. அதன் பிறகு ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி மதியம் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தன்னம்பிக்கை, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்தலாம். மதியத்துக்கு மேலே எதையும் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் கவனமாக இருங்க. சகோதர வழியிலையும் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல் இன்னைக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே மாதிரி மதியம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக எல்லாமே சிறப்பாக இருக்கும். மதியத்துக்கு மேலே நீங்கள் கவனமாக இருந்தால் அதுவே போதும், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்தால் நன்றாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார ஆதாயம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இருக்கு. கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும். தாய்மாமன் வழியில் அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு ஏற்படும். தூரத்து உறவினர்கள் வருகையில் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள்லாம் கிடைக்கும். கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். புதிய தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்னைக்கு மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்னைக்கு அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசயின் 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ப்பே கிடைக்கல, முடிவே கிடைக்கல, நினைத்த ஒரு சில விஷயத்துக்கு இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள். அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா தொழில்களிலுமே இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்தில் தன வரவு நன்றாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நிலபுலன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி உடன் பிறந்தவர் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளில் சிந்தித்து இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். அரசு தொடர்பான பணிகளில் சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள். உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சகோதர வழியில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். அதே மாதிரி நெருக்கமானவர்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். கணவன் மனைவிடைய புரிதல்லாம் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முடிவே கிடைக்கல. நினைத்த ஒரு சில விஷயத்துக்கு முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. அதே போல தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தந்தையோடு இருந்து வந்த பிணக்குகள்லாம் விலகும். தொழில் சம்பந்தப்பட்ட நவீன கருவிகளை வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடேறும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்கு. வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் மேம்படும். மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள். உயரதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். அதே மாதிரி கணவன் வந்தால் மனைவி, மனைவி வந்தால் கணவன் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதிசய வடக்கு திசை அதிசயின் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை, அதாவது துளிர் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறும். அஸ்ஸம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைத்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்கள் மனதில் எழும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் ஆலோசனை கிடைக்கும். எதிர்பாராத தன வரவு, முயற்சி ஈடேறும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அது நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. தந்தை வழியில் பொறுமையோடு சென்றால் சிறப்பாக இருக்கும். அதாவது பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தல் புரிதல் தந்தையோடு இருந்தால் அனுகூலமாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. அதே மாதிரி வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். உறவுகளுடன் ஒரு பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம்.
பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு வேலை ஆட்களால் ஏற்பட்ட ஒரு இன்னல்கள், தடைகள் இதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. உங்களுடைய தோற்றங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இன்னைக்கு செய்ய வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்தல், புரிதல் இன்னைக்கு இருக்கணும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறையும். அதே சமயத்தில் பயணங்கள் மூலம் சிந்தனைகள் சில இருக்கும். அதில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு உண்டு. வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் நிதானத்தோடு வாக்கு கொடுங்கள். அந்த வாக்கு கொடுத்தால் காப்பாற்றக்கூடிய திறன் இருக்கா அப்படின்றத யோசித்து வாக்கு கொடுங்க. மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் வேலையில். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. யார் இவர்கள், அவர்கள் பற்றிய புரிதல், இவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன நெருக்கடிகள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய செலவுகள் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பழைய சிந்தனைகள் மூலம் உடல்ல ஒரு விதமான சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மனசுல ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. அதே போல கலைத்துறைகளில் ஒரு மாற்றமான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதே மாதிரி சுக்கிரனும் பார்க்குறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு தன்மை. இன்னைக்கு அதிசய வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தன வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நன்றாக இருக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இன்னைக்கு இருக்கும். சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப எதிர்பாராத உதவிகளால் அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி நண்பர்களின் ஒரு உறவுல ஒரு திருப்தி. ஏன்னா சில பேருக்கு நண்பர்கள் நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சண்டை போடுவாங்க. அது ஒரு பிரிவினை இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு திருப்தியை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சமூக பணிகளில் அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு
ஒரு சில விஷயத்தில் அங்கீகாரமே கிடைக்கலன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நண்பர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுபகாரியம் சார்ந்த ஒரு எண்ணங்கள் கைகூடி வரும். புதுவிதமான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். இன்னைக்கு வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் இன்னைக்கு வரும். தொழிலில் வெற்றியை தரும். எதிர்பாராத பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஆன்மீக பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்கள் ஜென்மத்திலே ராகு இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதை செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலையில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுடைய பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் அதாவது வெண்பட்டு நிறம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சாண்டல் கலர் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அந்த கலரை இன்னைக்கு உபயோகப்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு வாழ்க்கை முறைக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். சமூக பணிகள் செய்பவர்களுக்கெல்லாம் செல்வம் செல்வாக்கு ஏற்படும். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். அதே மாதிரி முடியும் என்ற எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கக்கூடிய முடியும் என்ற ஒரு திறன் உங்கள் மனதில் எழக்கூடிய ஒரு தருணம். தன வருவாயில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. பச்சை நிறம்னா பாச கலர் அப்படின்னு ஒரு கலர் இருக்குது. அது டார்க் பச்சையாக இருக்கும். அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.